भारत माता की। நண்பர்களே, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆதம்பூர் விமானப்படை தளத்தில் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதன் மூலம் துணிச்சலான வீரர்களின் உற்சாகத்தை அதிகரித்துள்ளார். ஆதம்பூருக்குச் செல்வதற்குப் பின்னால் ஒரு காரணமும் செய்தியும் இருக்கிறது. இந்திய விமானப்படை தளத்தை தாக்கி இந்தியாவின் S-400 ஏவுகணையை அழித்துவிட்டதாக பாகிஸ்தான் தனது மக்களிடம் பொய் சொல்லும் நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு தோன்றி வீரர்களுடன் கொண்டாடினார். உங்கள் அரசாங்கம் அங்குள்ள மக்களுக்கு எவ்வளவு பொய் சொல்கிறது பாருங்கள். அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு உலகளாவிய அளவில் ஒரு அறைகூவல் என்று சொல்வது போலாகும். சகோதர சகோதரிகள் திருமணம் செய்து கொள்ளும்போது மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறக்கின்றன என்று அறிவியல் கூறுகிறது. ஜமாத்-இ-ஜிஹாத் தவிர பாகிஸ்தான் மக்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்பது அர்த்தமற்றது. பாகிஸ்தான் மீதும் தாக்குதல்கள் நடக்கின்றன. அதற்கான ஆதாரங்களை இந்தியா வழங்கியுள்ளது. அங்கிருந்த விமான தளங்களை அது எப்படி அழித்தது? இந்தியா செயற்கைக்கோள் படங்களை வெளியிடுகிறது. மேலும் சர்கோதாவின் மளிகை கடைகளில் அணு கதிர்வீச்சு இருப்பதாக தகவல்கள் வந்துள்ளன. எனவே எல்லையை கடக்கும் ஒரு பாகிஸ்தானிய ஏவுகணை ஆளில்லா விமானத்தை கூட இந்தியா எவ்வாறு தடுத்து நிறுத்த முடிந்தது? இந்திய ஆயுதங்களை ஏவுவதை பாகிஸ்தான் எவ்வாறு தடுக்கத் தவறியது என்பதை பார்ப்போம். மேலும் ஆபரேஷன் சிந்துவில் நமது செயற்கைக்கோள்கள் மற்றும் உள்நாட்டு உபகரணங்கள் எவ்வாறு உதவின என்பது பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகள் இங்கே. இசை நண்பர்களே, ஆபரேஷன் சிந்துவின் முதல் கட்டம் வெற்றிகரமாக முடிந்துள்ளது. பாகிஸ்தான் தங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை பார்க்க போர்க்களத்திற்கு சென்றுள்ளது. இப்போது சீனாவும் அமெரிக்காவும் தங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை பார்க்க அங்கு வந்துள்ளன. அங்குள்ள அணுசக்தி தளத்தின் பாதுகாப்பு குறித்து அமெரிக்கா ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளது. இதற்கெல்லாம் காரணம் சந்தேகத்திற்கு இடமின்றி ஆபரேஷன் சிந்து இந்திய இராணுவம் உலகிலேயே மிகவும் தொழில்முறை படை என்பதை நிரூபிக்கிறது. மேலும் அமெரிக்கா கூட அதை ஒப்புக்கொள்கிறது. இந்த முறை இந்த வெற்றி இந்திய இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய 3 படைகளின் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பால் மட்டுமே சாத்தியமானது. ஆனால் அவர்கள் மட்டும் பெருமையை எடுத்துக்கொள்வதில்லை. எங்கள் எல்லா நிறுவனங்களும் எங்களுக்கு உதவியதாக அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களில் பாகிஸ்தான் பற்றிய தகவல்களை சேகரித்த உளவுத்துறையும் வானத்திலிருந்து எல்லாவற்றையும் கண்காணித்து வந்த இஸ்ரோவும் அடங்கும். நண்பர்களே, அது ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, போராக இருந்தாலும் சரி, சரியான தயாரிப்பு இருந்தால் மட்டுமே அந்த போரில் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு தெரியுமா, ஃபீல்ட் மார்ஷல் மானிக்ஷா முன்பு ஏதோ சொன்னார். நான் போர்களில் போராடி வெற்றி பெற இங்கே இருக்கிறேன். இது ஒவ்வொரு இந்திய வீரரின் கூற்று. அதனால்தான் இந்தியா ஒவ்வொரு முறை போரிட்டாலும் அது வெற்றி பெற்றுள்ளது. ஒருவேளை 1962 சீனாவுடன் சண்டையிட வாய்ப்பு கிடைத்திருந்தால் அங்கேயும் நாம் வெற்றி பெற்றிருப்போம். ஆனால் போர் தொடங்குவதற்கு முன்பே அவர்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்தனர். அதுதான் நடந்தது. இது ஒரு போர் அல்ல. 1962 சீனா இந்தியாவை ஏமாற்றித் தாக்கியது. அங்கு நமது வீரர்களின் வெடிமருந்துகள் தீர்ந்து போன பிறகும் டஜன் கணக்கான சீன வீரர்கள் தங்கள் துப்பாக்கிகளால் கொல்லப்பட்டனர். இந்தியா போருக்கு தயாராகும் முன்பே சீனா போர் நிறுத்தத்தை அறிவித்தது. அது எங்கள் தோள்களில் இருந்த அவமானச் சுமை. ஆனால் 62 அவமானத்திற்கு 67 சீனாவாக மாறிய பிறகு இந்தியா பழிவாங்கியது. இந்த மோதலில் இந்திய படைகள் நாம் வெறும் வீரர்கள் மட்டுமல்ல, போர் எஜமானர்கள் என்பதை காட்டியுள்ளன. இந்த மோதலுக்கு இந்தியா அதிநவீன தொழில்நுட்பத்தையும் வழங்கியுள்ளது. இந்திய இராணுவத்திற்கு தேவையான ஆதரவை இஸ்ரோ வழங்கியுள்ளது. இந்திய பிராந்திய வழிசெலுத்தல் அமைப்பு அல்லது இந்திய ஆலோசனை நாவிக் உடன் வழிசெலுத்தலை பயன்படுத்தியுள்ளது. நாங்கள் வெற்றியை அடைந்துள்ளோம். அமெரிக்காவைப் போலவே தொழில்நுட்ப ரீதியாக நாம் முன்னேறியுள்ளோம். மேலும் அமெரிக்கா கப்பல் போக்குவரத்து சார்ந்திருப்பதிலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டோம். செயற்கைக்கோள்கள் மூலம் வானத்தின் வழியாக போரை நாம் கட்டுப்படுத்த முடியும் என்பதை இந்தியா காட்டியுள்ளது. 4-16 இசை நண்பர்களே, இந்த நாவிக் இங்கே இல்லை. இது இஸ்ரோவின் எங்கள் பங்களிப்பு. முதல் நாவிக் செயற்கைக்கோள் ஜூலை 1, 2013 அன்று ஏவப்பட்டது.
அதன் பிறகு அதன் மேம்படுத்தல் தொடர்ந்தது. இஸ்ரோ இன்னும் அதை மேம்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பான ஒரு செயற்கைக்கோள் ஜனவரி 29, 2025 அன்று ஏவப்பட்டது. இதன் மூலம் இஸ்ரோ 2 வகையான சேவைகளை வழங்குகிறது. இவற்றில் முதலாவது ஸ்டாண்டர்ட் பொசிஷனிங் சர்வீஸ் மற்றும் இரண்டாவது கட்டுப்படுத்தப்பட்ட சேவை. இந்த நிலையான நிலைப்படுத்தல் சேவை அனைவருக்கும் கிடைக்கிறது. தடை செய்யப்பட்ட சேவை எதுவும் இல்லை. ஆயுதப்படைகளின் செயல்பாட்டு நடவடிக்கைகள் மற்றும் அவர்களின் தேவைகளுக்காக மட்டுமே இஸ்ரோ இதை வடிவமைத்துள்ளது. நான் இதை அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கிறேன். இந்த வழிசெலுத்தல் அமைப்பு தற்போது இந்தியாவின் ஒவ்வொரு மூலையையும், அந்த மூலைகளிலிருந்து 1000 கிலோமீட்டருக்குள் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் வரைபடமாக்குகிறது. இவ்வாறு கடற்படையின் எண்ணிக்கையில் பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் சில சீனாவும் அடங்கும் என்பது போல கடற்படையும் இந்திய பெருங்கடலில் தனது பார்வையை வைத்துள்ளது. இந்தியா இஸ்ரோ மூலம் தனக்கென பிராந்திய வழிசெலுத்தல் அமைப்பை உருவாக்குவதற்கும் ஒரு காரணம் உள்ளது. இன்று ரஷ்யா, சீனா மற்றும் இந்தியாவை தவிர உலகம் அமெரிக்காவின் GPS ஐ பயன்படுத்துகிறது. அமெரிக்க விண்வெளிப்படைக்குச் சொந்தமான இந்த செயற்கைக்கோள் அடிப்படையிலான ஹைபர்போலிக் வழிசெலுத்தல் அமைப்பு GPS என்று அழைக்கப்படுகிறது. இது இந்த GPS-ஐ பயன்படுத்தும் மிஷன் டெல்டா என்ற பிரிவால் நிர்வகிக்கப்படுகிறது. நீங்கள் அதை வைத்து என்ன செய்தாலும் அமெரிக்கா அதை பற்றி அறிந்து கொள்ளும். மேலும் அதன் முழுமையான கட்டுப்பாடு அமெரிக்காவின் கைகளில் இருக்கும். GPS மிகவும் நம்பகமானது. அமெரிக்கா அவ்வாறு செய்ய முடிவு செய்தால் உலகின் எந்த பகுதியிலும் எந்த நேரத்திலும் அதை அணைக்க முடியும். கூடுதலாக GPS என்பது விரைவாக ஹேக் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகும். இது இராணுவ நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக கருதப்படவில்லை. அமெரிக்காவை சார்ந்திருப்பதை பார்ப்பது எந்த காலத்திலும் நல்லதல்ல, குறிப்பாக போர்க்காலங்களில். எனவே இந்தியா தனக்கென ஒரு வழிசெலுத்தல் அமைப்பை தயாரித்து இந்த முறை அதை பயன்படுத்தியுள்ளது. எனவே பாகிஸ்தானால் நமது ஆயுதங்கள் பற்றிய எந்த தகவலையும் பெறவோ அவற்றை கண்டுபிடிக்கவோ அல்லது குறிவைக்கவோ முடியவில்லை. இங்கும் அமெரிக்காவையும் பாகிஸ்தானையும் தவறாக வழிநடத்த மேக்சர் டெக்னாலஜியின் செயற்கைக்கோள் படங்களை இந்தியா பயன்படுத்தியது. இங்கே எதிரியை குறிவைக்க GPS பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் எதிரியை எவ்வாறு குறிவைக்கிறார்கள் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்காது. கூடுதலாக இஸ்ரோவின் வண்டி செயற்கைக்கோள் தொடர் செயற்கைக்கோள்களிலிருந்தும் இராணுவம் நிறைய தகவல்களை பெற்றுள்ளது. இந்த செயற்கைக்கோளிலிருந்து உயர் தெளிவுத்திறன் கொண்ட படங்கள் மற்றும் வீடியோக்களை இராணுவம் எடுத்துள்ளது. இசை ராசாட்டி செயற்கைக்கோள் ரேடார் படங்களை வழங்கினால் GSRT தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படும். ஒட்டுமொத்தமாக இஸ்ரோவின் இந்த உதவி இந்திய படைகளுக்கு நவீன போரில் பெரும் வெற்றியை பெற்றுத் தந்துள்ளது. அது நிச்சயமாக தவறல்ல. இப்போது இந்தியாவுக்கு ஏன் இஸ்ரோ தேவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரோவின் செயற்கைக்கோள்கள் இந்தியாவின் பாதுகாப்புக்காக மட்டுமே செயல்படுகின்றன என்று இஸ்ரோ தலைவர் டாக்டர் வி. நாராயண் தகவல் தெரிவித்துள்ளார். இவை நாட்டின் பாதுகாப்புக்காகவும் குடிமக்களின் நலனுக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் இந்த செயற்கைக்கோள்கள் மூலம் இந்தியாவின் எல்லைகளை கூட கண்காணிக்க முடியும். செயற்கைக்கோள்களின் சக்தியையும் ட்ரோன்களின் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி இந்தியா தனது எல்லைகளை முழுமையாக பாதுகாக்க முடியும் என்ற டாக்டர் நாராயணின் கூற்று இஸ்ரோவின் பங்களிப்புகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இங்கே இஸ்ரோவின் ஒத்துழைப்பு பாகிஸ்தானை தாக்குவதில் இந்தியாவுக்கு மிகவும் திறம்பட உதவியுள்ளது. ஆனால் ஒரு பாகிஸ்தான் ஏவுகணை கூட இந்தியாவுக்குள் நுழைவதை எவ்வாறு தடுக்க முடிந்தது? நண்பர்களே, எல்லைப் போர்களில் இருந்து இந்தியாவை பாதுகாத்துள்ளன. ஆனால் இங்கே தலைப்புச் செய்திகளும் முக்கிய ஊடகங்களும் மிக முக்கியமான புரட்சிகர தொழில்நுட்ப கருவியை மறந்துவிடுகின்றன. இயற்கையாகவே இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களிலும் எங்களுக்கு ஆர்வம் இல்லை. முன்பே கூட நாங்கள் எங்கள் வான்வெளி பற்றி பேசினோம். ஆனால் S-400 பற்றி நாங்கள் கொடுத்த பாராட்டு நாங்கள் பேசியதை விட பெரியது. சரி,
இங்கே பாகிஸ்தான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தங்கள் இலக்கை அடைய முடியாதபடி இந்தியா அதன் சொந்த திறமையற்ற உள்நாட்டு மின்னணு போர் முறையை பயன்படுத்தி அவற்றை குருடாக்கியது. அதன் பெயர் சம்யுக்தா. இந்த சம்யுக்த மின்னணு போர் அமைப்பு ஒரு மொபைல் ஒருங்கிணைந்த போர் அமைப்பு. இது இந்திய DRDOBL எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் மற்றும் இந்திய இராணுவத்தின் கோர் சிக்னல்ஸ் ஆகியவற்றால் இணைந்து உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு 150 முதல் 200 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அனைத்து சிக்னல்களையும் உள்ளடக்கியது. இது எதிரிவான் தாக்குதல்களை தடுக்கவும், திசையை கண்டறியவும், நிலைகளை நிலைநிறுத்தவும், இடைமறிக்கவும் பயன்படுகிறது. இந்த அமைப்பு அதிக அதிர்வெண் முதல் மிக அதிக அதிர்வெண் அலைகளை தடுக்கும் சக்தியை கொண்டுள்ளது. எனவே இந்த சம்யுக்தம் அமைந்துள்ள இடங்களில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கட்டுப்படுத்துவதும் சூழ்ச்சி செய்வதும் எதிரி நாடுகளுக்கு கடினமாகிறது. சம்யுக்தம் செயல்பட்டவுடன் அங்குள்ள எதிரி ஆயுதங்களை எந்த சமிக்ஞைகளும் சென்றடையாது. இதுதான் சம்யுக்த மின்னணு போர் முறையின் பலம். இந்தியா ஏற்கனவே இந்த சம்யுக்தாவை அதன் மேற்கு எல்லையில் நிறுத்தியிருந்தது. இந்த அமைப்பு பயன்படுத்தப்பட்ட நேரத்தில் பாகிஸ்தான் அதற்கு தனது கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. இந்த அமைப்பு அதன் வான்வெளியில் பறக்கும் பயணிகள் விமானங்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டியது. ஆனால் இந்தியா அதை பற்றி கவலைப்படவில்லை. அதன் சொந்த பாதுகாப்பிற்காக அதன் எல்லையில் இந்த மின்னணு போர் அமைப்பை நிறுவி வருகிறது. இப்போது பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் எல்லையை கடப்பதை தடுப்பதில் அமைப்பின் பங்களிப்பு மிகப்பெரியது. இவை ரஃபேல் போர் விமானத்திலும் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாங்கள் பேசியதை விட பெரியது. சரி, இங்கே பாகிஸ்தான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தங்கள் இலக்கை அடைய முடியாதபடி இந்தியா அதன் சொந்த திறமையற்ற உள்நாட்டு மின்னணு போர் முறையை பயன்படுத்தி அவற்றை குருடாக்கியது. அதன் பெயர் சம்யுக்தா. This Samyukta electronic